ஸோ வெல்கம் பேக் த ஷோ. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட் வந்து ரமேஷ்குமார் சார் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், அண்ட் தென் அவங்க லைஃப்ல இருந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கிறோங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு 3 மாதம் 5 மாதத்துல வந்து ஒரு துறையை தாழ்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கிளாஸஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அதை பற்றி இருக்கட்டும், அண்ட் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் ஏற்றுமதியை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே நம்மளோட பெட்டராக யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து முன்னாடி இந்த ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பெட்டராக யோசிக்கிறாங்க, பெட்டராக திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க அப்படிலாம் சொல்கிறத கம்மியாயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெட்டர் வெர்ஷனாக வந்து அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 17-18 வயசுங்கிறப்ப காலேஜ் சூஸ் பண்ணி வெளியே வரவங்களுக்கும் அடுத்து ஒரு இடம் எங்கே போகணுங்கிறத சூஸ் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணணுங்க சூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு உள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஏற்றுமதி வகுப்புகள் இருக்குல்லங்க சார், எக்ஸ்போர்ட் பண்ணுற வகுப்புகள், அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி அதை பற்றி சொல்லிடலாம் சார். நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தியரி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை, இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதி தொழிலுக்கென்று ஸ்பெஷல் பேக்கிங் செய்வது எப்படி, கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் நேரடி பயிற்சி வகுப்பு என்ற ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் என்று 2 வகையான பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறாரு. ஸோ இந்த கிளாஸ் வந்து எங்கெங்கே நடக்குது, என்ன டைமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தி உள்ளேன். சார் காலபத்தம் வந்துட்டாங்க சார், பேசிக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ஓகே சூப்பர். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேரு? ஓகேம்மா, உங்க பேரு? லட்சுமி. நல்லா இருக்கீங்களா? சிறப்பு. என்ன விஷயங்கள் பத்தி கேட்கலாம் நீங்க கால் பண்ணிருக்கீங்க நம்ம ரமேஷ்குமார் சார்ட்ட? என்ன பிசினஸ் பண்ணலாம்னு எனக்கு ஐடியா இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி. புரியல. டெய்லரிங்கா? சோ அந்த பிளவுஸ் சுடிதார் பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி கேக்குறீங்க இல்லையா? அதான் சார்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. டெய்லரிங் பண்றாங்களா சார்? வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க மேடம். டெய்லரிங் தானுங்க? சரி. டெய்லரிங்னா என்ன ப்ராடக்ட்டுங்க? நைட்டியா, சுடிதாரா? நைட்டி. சரி. நைட்டிகள் ஏற்றுமதி செய்யப்படும் வெளிநாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த காட்டன் நைட்டிகள் வந்து சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இப்போ நீங்கள் காட்டன் நைட்டிகள், நீங்கள் டெய்லராக இருக்கிறனால காட்டன் நைட்டிகள் நீங்களே தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம், சுலபமாக ஏற்றுமதி செய்யலாங்க மேடம். உங்களோட வெளியில வாங்கி தைக்கிறீங்க? சரிங்க. அதே மாதிரி செய்யலாங்க. அந்த மாதிரி வெளியில இருந்து வாங்கி நீங்க தைக்கிறீங்கல்லங்க மேடம், அதை தைச்சு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி லோக்கல்ல பிசினஸ் பண்றீங்க, அப்படித்தானுங்க மேடம்? இது அப்படியே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க, ஏற்றுமதி பண்ணலாங்க மேடம். இப்போ வந்து நீங்க இந்த லோக்கல்ல சேல் பண்றீங்க இல்லைங்க, அது எவ்வளோ பிரைஸ்க்கு சேல் பண்றீங்க மேடம்? சரி சரிங்க. இது வந்து நீங்கள் லோக்கலில் சேல் பண்ணுற அந்த ப்ரைஸ், அந்த விலையை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான விலைக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. இதுக்கு வந்து பெரிய இயந்திரங்களோ வேலையாட்களோ கட்டிடமோ தேவையில்லைங்க மேடம். இது உங்களோட வீட்லேயே ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கலாம். அந்த ஏற்றுமதி நிறுவனத்திற்கு நல்ல மாடர்னான நேம், நல்ல பெயர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இந்த நீங்கள் சொல்கிற இந்த நைட்டியே, காட்டன் நைட்டியே சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சரி.
கேட்டிங்களா மேம்? எல்லாம் கேட்டிங்களா? கேட்டேன் சார். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம எத்தனை நாளைக்கு தான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது? அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. கண்டிப்பா அது. ஏன்னா இப்போ ஒரு 90 எக்ஸாம்ல ஒரு 150 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறப்ப வந்து அதோட விலை 600 ரூபாய் வரைக்கும் போகுங்களாமா. 600 ரூபாய் 700 ரூபாய் கூட வருமாமா. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே நம்பர் போயிட்டு கால் பண்ணி சார்ட் டீடைல்ஸ். ஆமா ஆமா, அதே நம்பர் தான், அதே நம்பர். அதை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. கூப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் எப்படி இது எப்படி பண்ணலாம், இது பிசினஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணலாம்னு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்பர் ஓகே ஓகே ஓகே, நம்பர் நோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வந்து நம்ம லக்ஷ்மி மேம் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும் தான் எனக்கு தெரியும், ஸோ இதை எப்படி டெவலப் பண்ணலாம், இதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்கணும்னு நினச்சிருந்தாங்க. அதை சொல்லியிருக்கோம். ஸோ சார்ட்டையும் பேசினாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக அது இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? கண்டிப்பாக. ஸோ ஓகே, இப்போ வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த பேப்பர் கப் சொல்கிறாங்களா சார்? இப்போ பேப்பர் கப்பு பண்ணுறதை பற்றி, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். பேப்பர் கப்புகள், பேப்பர் பிளேட்டுகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பேப்பர் கப்புகள், தடிமனான வெளிநாட்டு நிறுவனங்களின் லோகோ பொறிக்கப்பட்ட பேப்பர் கப்புகள், பல வண்ணங்களில் தயாரிக்கப்பட்ட பேப்பர் பிளேட்டுகள், வெளிநாடுகளில் சுற்றுலா பிக்னிக் செல்பவருக்காக தயாரிக்கப்படும் பேப்பர் பிளேட்டுகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பேப்பர் கப்புகள், பேப்பர் பிளேட்டுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பேப்பர் கப்புகள், பேப்பர் பிளேட்டுகள் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சிறந்த முறையில் ஒவ்வொரு வருடமும் அதிகமான முறையில் சிறந்த வாய்ப்புகளும் இருக்கின்றன. வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்பு சார். பேப்பர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்கா? பரவாயில்லையே. சரி, இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம விமன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த கிச்சன் மேட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ கிச்சன் மேட்டுங்கிறது வந்து இப்போ எல்லா வீட்லேயும் தேவைப்படுற அவசியமான ஒன்றாயிருச்சு. ஸோ அதை எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சார் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கிச்சன் மேட்டுகள், சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கிச்சன் மேட்டுகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஹேண்ட்லூம், கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட கிச்சன் மேட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கிச்சன் மேட்டுகள் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கிச்சன் மேட்டுகள் கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட கிச்சன் மேட்டுகள், இதுதான் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். புதிதாக எக்ஸ்போர்ட் செய்பவர்களுக்கும் இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட். இந்த கைத்தறியில், ஹேண்ட்லூம் கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட கிச்சன் மேட்டுகள் சிறந்த முறையில் ஒவ்வொரு வருடமும் அதிகமான இதுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. சிறப்பு. கிச்சன் மேட்டை பற்றி கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் இது லேடிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபுல்லாக லேடிஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவரிங் நகை இருக்குல்ல சார். கவரிங் நகை வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்க விலைவாசிக்கு வந்து 1 கிராம் கோல்டு வாங்குறது பெரிய விஷயமாகி போச்சு. ஒரு சம்பளம் ஷேவ் பண்ணி வைக்கணும்னாலுமே கிட்டத்தட்ட 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு ஒரு 4 மாதம் உழைப்பு போட்டு வாரம் ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபங்க்ஷன்லாம் போகிறப்ப வந்து இந்த லேடிஸ் இப்போ விரும்புறது என்னன்னா, அதுக்கு அந்த அளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு கவரிங் நகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற விலைக்கும் வெளிநாட்டில் கிடைக்கிற விலைக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இந்த கவரிங் நகைகள் பத்தி எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி சார், அதை பத்தி சொல்லுங்க சார். வெளிநாடுகளில் கவரிங் நகைகள், இமிடேஷன் ஜுவல்லரி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கவரிங் நெக்லஸ், கவரிங் கம்மல், கவரிங் செயின், கவரிங் தோடு, கவரிங் நெத்திச்சுட்டி என்று கவரிங் நகைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 2024-25 நிதியாண்டில் கவரிங் நகைகள் ஜப்பான், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, நியூசிலாந்து, இத்தாலி, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த 2024-25 நிதியாண்டில் கவரிங் நகைகள் 1560 கோடி ரூபாய்க்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கவரிங் நகைகள் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். இந்த கவரிங் நகைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர்ல பாருங்களேன், எத்தனை கோடி. நான் யூ எனக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாது. அப்படி இருந்தாலுமே ஓகே. ஆனால் கவரிங் நகைக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து கவரிங் நகைன்னு சொன்னாலே வந்து எனக்கு அந்த சந்தானம் படம் தான் சார் ஒன்று கையில் வளையல் மட்டும் சொக்க வைக்கும் சொல்லரி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவார். அது ஒரு காமெடி விஷயமா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ கவரிங் நகைகள் பற்றி ஸோ கன்ஃபார்ம் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கணும் சார், இந்த வருஷம் பற்றி நான் சொல்லியிருந்தீங்க 24-25 10 பேசுகிறப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு சார். இப்போ வந்து நிறைய ஊரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப 24-25 வருஷத்தில் வந்து மலேசியாவில் சார்
மலேசியா நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்கள் அதோட விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். 2024-25 நிதியாண்டில் மலேசிய நாட்டிற்கு பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அந்த பொருட்களை பற்றிய விவரங்கள். சாதாரண கருவேப்பிலைன்னு தான் நானும் நினைச்சேன் போன வாரம். ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் தலையே சுத்திருச்சு. பேஸ்ட்டு பவுடரு நிறைய பண்ணுறாங்க. நான் கேட்டுக்கோங்க, இப்போ சொல்லுவாங்க. மலேசிய நாட்டிற்கு அரிசி, காய்கறிகள், காபி, தேநீர், நறுமணப் பொருட்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, இறைச்சி, பால் பொருட்கள், அலுமினியம், இரும்பு, எஃகு பொருட்கள், இயந்திரங்கள், உதிரி பாகங்கள், ஆடைகள், கவரிங் நகைகள், பெட்ரோலியம் தயாரிப்புகள். மலேசியா நாட்டில் சுமார் 20 லட்சம் தமிழர்கள் வசிக்கின்றனர். அவர்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களைத்தான் பயன்படுத்தி வருகின்றனர். மலேசியா நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் பல பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. சூப்பர் சார், அவ்வளோ விஷயம் நிறைய பண்ணுறாங்க போலயே. பரவாயில்ல சார். இப்போது எனக்கு இந்த டைமில் வந்து இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணும் சார். இப்போ வந்து கோடைக்காலம் வந்துருச்சு இல்லைங்களா, வெயில் போட்டு அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கு. வீட்டிலேருந்து வெளியே வரப்ப அரவிந்த் சாமி மாதிரி வந்தாலும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப அடுப்பில் வந்து சாமி மாதிரி ஆயிடுறோம். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ இருக்கப்போ வந்து இந்த வெள்ளரி பழம் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். இந்த வெள்ளரிக்காய் பற்றி, வெள்ளரிக்காய் ஜூஸு, இதை பற்றி வந்து நம்ம ஊரில் வந்து ஈஸியாக கிடச்சிருது. பட் ஆனால் அந்த வெளிநாட்டில் அது எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அதோட விலை எப்படி இருக்கும், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். வெள்ளரிக்காய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெள்ளரிக்காய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். வெள்ளரி பழம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெள்ளரி பழத்தை மதிப்பு கூட்டி ஜூஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். சில நாடுகளில் வெள்ளரிக்காய் கேட்பார்கள். வெள்ளரிக்காய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். ஜூஸ் சில நாடுகளில் ஜூஸ் கேட்பார்கள். சில இறக்குமதியாளர்கள் ஜூஸ் கேட்பார்கள். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி வெள்ளரி பழ ஜூஸ் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். வெள்ளரி பழ ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இந்த வெள்ளரிக்காய் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வெள்ளரி ஜூஸ் இங்கிலாந்து, பிரான்ஸ், நெதர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, கத்தான், மாலத்தீவுகள், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். வெள்ளரிக்காய்க்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? தக்காளி எங்களுக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லி பசங்களோட மைண்ட் வைஸ் தான் தோணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சார். பண்ணுறப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நார்மலாக கிடைச்சிரும். பட் இந்த ஆர்கானிக்காக கிடைக்கிற விஷயம் வந்து ரொம்பவே ரேராக இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆர்கானிக்காக கிடைக்கிற பொருள் என்ன, அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுனால அதை பற்றி சொல்லுங்கள் சார். இயற்கை முறையில் இயற்கை பொருட்களை 100% இயற்கை பொருட்களை கொண்டு சாகுபடி செய்யப்படும் பொருட்கள் ஆர்கானிக் பொருட்கள். ஆர்கானிக் பொருட்கள் பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆர்கானிக் பொருட்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஆர்கானிக் பொருள் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு வாழைப்பழத்தை ஸ்டார்ட் ஆகி ஒரு வெங்காயம் வரைக்குமே அதை எப்படிலாம் மாற்றி அந்த கல் வச்சு நிறைய பவுடர் போட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துருச்சு. ஸோ ஆர்கானிக்காக கிடைக்கிற விஷயத்தை பற்றி என்ன பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார். காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், காஃபி, தேநீர், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, உலர்ந்த பழங்கள், தானியங்கள், பருப்புகள் ஆகிய பொருட்கள் ஆர்கானிக் முறையில் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், சவுதி அரேபியா, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, நெதர்லாந்து, வியட்நாம், மாலத்தீவுகள், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆர்கானிக் பொருட்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. சூப்பர் சார். எனக்கு இப்போ தானியங்கள்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ தானியம்னு சொல்கிறப்போ வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ தானியம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச தானியம்னா இந்த கம்பு, கேழ்வரகு, அப்புறம் கோதுமையும் தானியங்கள் தானே சார் சேரும். ஆமாம். ஸோ எனக்கு தெரியல. ஸோ கோதுமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தானியங்கள்லாம் வந்து மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணோம்னா வந்து அதோட வருமானம் எப்படி இருக்கும், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார்? தானியங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கம்பு, ராகி, சோளம், திணை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி ஆகிய தானியங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கம்பு, ராகி, சோளம் மதிப்பு கூட்டி இட்லி பொடி, சத்து மாவு பொடி ஆகிய பொருட்களை
மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யலாம். திணை, வரகு, சாமை, குதிரைவாளி ஆகிய தானியங்களை மதிப்பு கூட்டி உப்புமா ரவை மிக்ஸ் போன்ற பொருட்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யலாம். மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் பொழுது அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் பொழுது லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். தானியங்களும் மதிப்பு கூட்டப்பட்ட தானிய உணவுகளும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்பு சார், சூப்பர் சார். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு சார். என்னன்னா, இப்போ கோகனட் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, தேங்காய் விலை இருக்கு இல்லையா? ஸோ தேங்காய் விலை வந்து ஒரு கிலோ வந்து இன்னைக்கு 120 ரூபா 130 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. தக்காளி ஒரு சில இடத்துல அதிகமாகுது, தேங்காய் ஒரு சில இடத்துல அதிகமாகுது. இப்போ சிலிண்டருக்கு ஒரு தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து தென்னை மரம் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அதிகமாக இருக்கு இல்லைங்களா? நம்ம ஸ்டேட்ல வந்து தென்னை மரம் அதிகம். ஸோ வந்து தென்னை மரத்துலேருந்து கூட எடுக்க போகிற பொருள் இருந்து அதை மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணால் அது எவ்வளோ விலைக்கு பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். தேங்காய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் எண்ணெய், தேங்காய் நார், தேங்காய் பூ, தேங்காய் பூவை மதிப்பு கூட்டி ஐஸ்கிரீம் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். தேங்காய் நாரிலிருந்து கழிவான காயர்பீட், கோகோபீட் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காயில் மதிப்பு கூட்டி செய்யப்படும் பொருட்களும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உள்நாட்டில் விற்கும் விலையை விட வெளிநாட்டில் 3 மடங்கு அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, கத்தார், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தென்னை மரம் மட்டும்தான் சார், இல்லை இந்த பனை மரம் ஒரு விஷயம் சொல்றாங்களா, அதுக்குமே அதுல ஏதாச்சும் இருக்குங்களா? அதுலேயும் பல வகை பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த எவசில்வர் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா? ஸோ எவசில்வர் பாத்திரத்தோட மதிப்பு என்னங்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2017-18 ஒரு சின்னதாக ஒரு பெருசாக ஒரு டவரா அந்த மாதிரி வாங்கினோம்னா அன்னைக்கு இருக்க விலையில வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபா வந்துருக்கும். ஆனால் இப்போவே அது 700 ரூபாங்கிற மாதிரி விலைகள் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம ஊர்லேயே அது ஒரு டிமாண்ட் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த எவசில்வர் பாத்திரம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றப்போ அதை பத்தின விவரங்களை பத்தி சொல்லுங்க சார். அது எவ்வளவுக்கு பண்ணலாம், அது எவ்வளவு மாதிரி பணம் கிடைக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பருவாளையம் பகுதியில் எவர்சில்வர் பாத்திரங்களும் அலுமினிய பாத்திரங்களும் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் எவர்சில்வர் பாத்திரங்களும் அலுமினிய பாத்திரங்களும் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த அனுப்பருவாளையம் பகுதியில் தயாரிக்கப்படும் எவர்சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் உலக புகழ் பெற்றவை. எவர்சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், அடுக்கு பாத்திரங்கள், தட்டுகள் ஆகிய பாத்திரங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உள்நாட்டில் வியாபாரம் செய்யும் விலையை விட வெளிநாட்டில் 3 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான விலைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாத்திரங்கள் ஏற்றுமதி அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது, சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஓ சூப்பர் சார். இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, இப்போ வந்து வீடுகள் நிறைய இதுலையுமே எம்ப்ராய்டிங் வந்து சொந்தமாகவே பண்றாங்க. விமன்ஸ் வந்து நிறைய பேர் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த எம்ப்ராய்டிங் துணிகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது மூலியமா எவ்வளவு ஏற்றுமதி மூலியமா என்ன லாபம் வரும், அண்ட் அந்த எம்ப்ராய்டிங் பண்ற விஷயங்கள் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார், அதை பத்தி சொல்லுங்க சார். எம்ப்ராய்டரி துணிகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எம்ப்ராய்டரி துணிகள் 2024-25 ஆண்டில் ஜப்பான், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 2024-25 நிதியாண்டில் எம்ப்ராய்டரி துணிகள் 4350 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதை பார்க்கும் பொழுதே எம்ப்ராய்டரி துணிகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது, நல்ல வாய்ப்புகள் இருக்கிற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. எம்ப்ராய்டரி துணிகள் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். இந்த எம்ப்ராய்டரி துணிகளை இந்த பொருளை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், தொடர்ந்து ஏற்றுமதி செய்யலாம். சிறப்பு சார், சூப்பர் சார். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சார் ஷேர் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம கேட்டு இருக்கப்போ நம்ம செல்வி மேம் வந்து சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த பயிற்சி வகுப்புகளை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணோம்னா அது கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. 70-80 இருந்தாங்களா சார், இப்போ வந்து 45-50 கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணோம்னா அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ வந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் சொல்லித்தர மாதிரி விஷயங்கள் வந்து எந்தெந்த டைமுக்கு சார் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார்.
நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தியரி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு ஸ்பெஷல் பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். அந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளை 2 வகையாக நான் பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். நேரடி பயிற்சி வகுப்புகள், ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் என்று 2 வகையான பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த நேரடி பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணை இப்போது பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தேவைஃபுல்லாக இருக்கிற ஒன்றா இருக்கும். 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்புகளில் முதல் வகுப்பு நேரடி பயிற்சி வகுப்பு, 2 நாட்கள் கழித்து 2ஆம் பயிற்சி வகுப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, மறுபடியும் 2 நாள் கழித்து 3ஆம் பயிற்சி வகுப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்கள் திருப்பூர் மாநகருக்கு அடுத்தடுத்து திரும்ப பயிற்சி வகுப்புகளுக்கு வர இயலாதவங்கள ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் இருக்கின்றன. இந்த நேரடி பயிற்சி வகுப்புகள் ப்ளஸ் 2 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் 3 பயிற்சி வகுப்புகளும் சேர்ந்து ஒரு பேக்கேஜ். அடுத்த பேட்ச் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு, 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். நான் நேரடி பயிற்சி வகுப்பு நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன். நேரடி பயிற்சி வகுப்புகள் தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை: 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 4/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 11/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 18/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். சிறப்பு சார். ஏன்னா இப்போ வந்து ஆஃப்லைனில் போய் ட்ரை பண்ணுறப்போ தெரிஞ்சுக்காது. பட் ஆனால் ஆன்லைனில் ட்ரை பண்ணுறப்போ வந்து சில பேர் சந்தேகம் இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் இல்லைங்களா சார்? ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு சாங் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம். இது உங்களுக்கான ஒரு மணி நேரமாக இருக்க போது உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு முதல் படியாக இருக்கும். நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணி உங்களோட டவுட்டு சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. நான் விஜய் பிளாக் ஆத்தி ஒரு சாங் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இன்னும் சில விஷயங்கள் பேசலாம்.